அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த குரூப் 2 மற்றும் 2A தேர்வு தொடர்பான கட் ஆஃப் மதிப்பெண்கள் வெளியிடப்பட்டிருக்கு. அது தொடர்பான முழுமையான விவரங்களை பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை மறக்காம குரூப் 2 எக்ஸாம் எழுதின உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எவ்ளோ கட் ஆஃப் மார்க் இருந்தா நாம அடுத்த கட்டத்துக்கு போகலாம்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நடந்து முடிந்த குரூப் 2 எக்ஸாம் ஆனது குரூப் 4 எக்ஸாமை விட ஈஸியா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சமீபத்திய தேர்வுக்கான எதிர்பார்ப்பு கட் ஆஃப், காலி இடங்களின் எண்ணிக்கை, வினாத்தாளின் கடினத்தன்மை மற்றும் தேர்வர்களின் எண்ணிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது. இவை அதிகாரப்பூர்வ மதிப்பெண்கள் அல்ல. டிஎன்பிஎஸ்சி நிர்ணயித்துள்ள குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் இறுதித் தேர்வுக்கு தேவைப்படும் கட் ஆஃப் மதிப்பெண்களில் இருந்து வேறுபட்டவை. அதிகாரப்பூர்வ கட் ஆஃப் மதிப்பெண்கள் பின்வரும் காரணிகளின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் மாறுபடும். காலியிடங்கள் அதிகமாக இருந்தால் கட் ஆஃப் குறைய வாய்ப்புள்ளது. தேர்வெழுதியவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் போட்டி அதிகமாகி கட் ஆஃப் மதிப்பெண்கள் உயரக்கூடும். வினாத்தாள் கடினமாக இருந்தால் கட் ஆஃப் குறையும். எளிதாக இருந்தால் கட் ஆஃப் அதிகரிக்கும். ஒவ்வொரு சமூக பிரிவிற்கும், அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி என தனித்தனி கட் ஆஃப் மதிப்பெண்கள் நிர்ணயிக்கப்படும். இதுல காட்டிருக்கிற கட் ஆஃப் மதிப்பெண்கள் அடிப்படையில் இல்லை. இத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் எழுதிருக்கணும். இந்த அடிப்படையில தான் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை உருவாக்கியிருக்காங்க. நீங்க ஜெனரல் கேட்டகரியில இருந்தா 158ல இருந்து 160 வினாக்கள் சரியா இருந்தா மெயின்ஸ்க்கு போயிரலாம். நீங்க பிசி கேட்டகரியில இருந்தா 154ல இருந்து 156 வினாக்கள் சரியா இருந்தா மெயின்ஸ்க்கு போயிரலாம். நீங்க பிசிஎம் கேட்டகரியில இருந்தா 148ல இருந்து 153 வினாக்கள் சரியா இருந்தா மெயின்ஸ்க்கு போயிரலாம். நீங்க எஸ்சி கேட்டகரியில இருந்தா 145 வினாக்கள் சரியா இருந்தா மெயின்ஸ்க்கு போயிரலாம். நீங்க எஸ்டி கேட்டகரியில இருந்தா 140 வினாக்கள் சரியா இருந்தா மெயின்ஸ்க்கு போயிரலாம். இந்த கட் ஆஃப் மார்க்கானது எதிர்பார்க்கப்பட்டதுதான். இந்த எக்ஸாம்கான ரிசல்ட் டிசம்பர் மாதத்துல வர்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ரிசல்ட் மற்றும் மெயின்ஸ் எக்ஸாம் தொடர்பாவும் நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோ போடுவோம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஆன்லைன் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.